ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 10 செட்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ டெஃபினட்டா நீங்க ஒரு நாளும் டெஸ்ட் போடும்போது எதை நீங்க ஃபீல் பண்ணணும்னா நீங்க சால்வ் பண்றதுல டிஃபரன்ஸை நீங்க என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். சரியா? ஸோ அப்பதான் இங்க நம்ம சால்வ் பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுது அப்படிங்கிற மாதிரி என்னவா இருக்கும்னா அர்த்தமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எங்கேயாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்ததுனாலும் திருப்பி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களால எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஸ்ரீதர் சிசி தமிழ ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான ஐபிபிஎஸ் கிளர்க் பேப்பருக்குள்ள போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நியூமெரிக்கல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். ஸோ 0.6 ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது நம்ம செக் பண்ண போறோம். ஸோ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இப்போ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன பண்ண போறேன், நான் செக் பண்ண போறேன். அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 0.43 இருக்கு, இங்க 0.21 இருக்கு. 0.43 0.21 டோட்டலா என்ன ஆச்சு 0.64. கிளியரா? 0.64. இப்போ இந்த 0.64 என்ன பண்ணணும்னா இந்த சைட் போகணும். இங்க இருக்கிறது ஹோல் நம்பர்னா இங்க 00 இருக்கிறதா மீனிங்கா? அப்போ இங்க 0.00ல 0.64 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 0.36 இருக்குமா? அப்ப கிவன் ஆப்ஷன்லயே ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் என்ன இருக்கு, 0.36 வச்சு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஒரு ஹோல் நம்பர் இருக்கு. ஸோ இதை இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம், 303 அந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அப்போ இங்க பார்த்தோம்னா 0.46 0.04. ஸோ 0.50 50ல 0.17 போச்சுன்னா ரிமைனிங் 0.33 0.33. அப்ப இங்க எனக்கு சின்ன நம்பர் தான், அது 0.00. அப்போ 0.33 பிளஸ் 0.00 ஆன்சர் என்னது 0.33 தான். கிவன் ஆப்ஷன்ல 0.3 வச்சிருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 48.2 இன்டு 2.5 5/2 எழுதலாம். 2.2 22/10 எழுதலாம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிட்டு 270ல மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டைம்ஸ் 10 டைம்ஸ் 1 டைம்ஸ் 11 டைம்ஸ். கிளியரா? ஸோ அப்போ வேற எப்படி சால்வ் பண்ணலாம் இன்னும்? ஓகே, 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், நாட் 10 டைம்ஸ். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 11 டைம்ஸ். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24.1. கிளியரா? அப்ப 24.1 இங்க மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 0.1 இன்டூ 1 0.1 தான் மல்டிப்ளை. சரியா? அப்ப இந்த டேர்ம் எல்லாத்தையுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துட்டு போகணும். இங்க 0.0 இருக்கு, மைனஸ் சம் வேல்யூ 0.1 இருக்கு, 0.1 இருக்கு. சரியா? சோ அப்போ 0 மைனஸ் 0.1 0.0 மைனஸ் 0.1 ஆன்சர் என்னவா இருக்கும், 0.9 இருக்கும் இல்லையா? கிவன் ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? இது கிவன் ஆப்ஷன்லயே 0.9 வச்சிருக்கிறது இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான். இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே 0.5 0.5 0.5 தான் இருக்காங்க. ஸோ இது டைரக்டா எடுத்து சால்வ் பண்ணலாம். 17292 டிவைடட் பை 33 இன்டூ 8. ஸோ அப்போ 11 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 33, 1 11s are 11, carry 6, 5 times 55, carry 7, 1572. Again 3 டேபிள்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 2 4. ஸோ இப்போ 8 டேபிள்ல கேன்சல் பண்றோம் அப்படிங்கும் போது 1 8s are 8, 6 8s are 48. அப்போ கிவன் ஆப்ஷன்லேயே 6ல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான், அது 65.5. ஸோ ஃபுல்லா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 6ல ஸ்டார்ட் ஆகுது. 2116 6ல முடியுது அப்படின்னா ஐதர் 4 இருக்கும் இல்ல 6 இருக்கும். அப்ப 21 குள்ள இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4. அப்ப இது 44 இருக்கலாம் இல்ல 46 இருக்கலாம். அப்ப 44 46 ஃபிக்ஸ் பண்றதுக்கு 45. 45 ஓட ஸ்கொயர் என்னது 2025. 2025 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, 2116 அதிகமா இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 46. இங்க 46 மைனஸ் 40 அப்படின்னா என்னது 6. 6 is equal to 48 divided by root x. அப்போ 1 டைம்ஸ் இது 8 டைம்ஸ். அப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா எக்ஸுக்குள்ள என்ன வேல்யூ இருந்திருக்கும், 64 இருந்திருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க பார்த்தோம்னா 1/2 1/2 கேன்சல் பண்ணிடலாம். 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 2 இங்க இருக்கிற பிளஸ் 2 கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கு, 2/7 இருக்கு. அப்ப 2/7 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்.
456. அப்போ 6 divided by 6 யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 6 divided by 6 அப்படிங்கும் போது 6 6 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 1 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம். இன்டு 8 வந்து 3 வந்து என்ன ஆகணும் 8 ஆகணும். அப்ப அங்கேயும் வந்து 6 தான். கிளியரா? இந்த -6 இந்த சைடு போகணும். 12 cube 2 cube னா ஆன்சர் எதுல முடியும் 8ல முடியும். அப்ப இது என்ன 8 -8 னு இந்த சைடு வரும். இங்க ஈக்குவல் டு x இருக்கு. அப்ப 1 6 ஆர்னாலும் 6 தான் 6 6 ஆர்னாலும் 6 தான். அப்ப டெஃபினட்டா என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் 6ல முடியும்னு தெரிஞ்சிருச்சு. இங்க 6 - 8 6 - 8 னா 16 - 8. அப்ப என்னது 8. அப்போ ஆன்சர் எதுல முடியக்கூடியது 8ல முடியக்கூடியது. given ஆப்ஷன்ல 8ல முடியிறது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் 248. நெக்ஸ்ட் ஒன் 4 plus 3 7 7 minus 1 6. Then plus 2 by 3 minus 2 by 3 cancel. Remaining 1 by 2. அப்ப என்னோட ஆன்சர் 6 1 by 2. Clear? Next one. Okay. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 7. 3 வந்து என்ன ஆகணும் 7 ஆகணும். 3 வந்து 7 ஆகணும்னா 9. Clear? இங்க into 5 minus 5. Unit digit verification தான். அப்ப 9 5s are 45. So 5 minus 5 0. அப்ப யூனிட் டிஜிட் என்னது 0. given ஆப்ஷன்ல 0 வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் 380. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க அடிஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன்ன்றத நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் பண்ணாம இருக்கிறது நல்லது. நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும் அடிஷனை பொறுத்த வரைக்கும். அப்ப 616 அப்படிங்கும் போது 22 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 times 44. So 2 times 44 na remaining 16 plus 1 17 176. 176 na என்னது 28. Clear? Plus 416 divided by 13 அப்படிங்கும்போது 3 times 39 carry 2. Okay வா? So minus x அப்ப 11 squareங்கிறது எதுல முடியும் 1ல முடியும். அப்ப 1 minus 8 plus 2 என்னது 10 0. அப்ப 1 minus 0 னா ஆன்சர் எதுல தான் எண்ட் ஆகும் 1ல தான் எண்ட் ஆகும். அப்ப given option ஓட ஆன்சர் 61. Next one. So 696 divided by 168 into 7. So இங்கேயும் யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 7 6 are 42. இங்க 8. அப்ப 2. 7 into 6 2. இங்க 8. 8 வந்து 2 ஆகணும். அப்ப 8 4s are 32 இருக்கலாம். 8 9s are 72. அப்ப 4ல முடியணும் 9ல முடியணும். given ஆப்ஷன்ல 4ல எந்த ஆப்ஷனுமே முடியல. எதுல தான் முடிஞ்சிருக்காங்க ஒரே ஒரு ஆப்ஷன் 9ல முடிஞ்சிருக்கு. அப்ப இதான் என்னோட ஆன்சர். Next one. 6 into 3 24 na 6 into 18. அப்ப 108. இங்க வந்து பார்த்தோம்னா minus 28. அப்ப அந்த 108 plus 28. அப்ப 8 plus 8 6. அப்ப 136. அப்ப given optionல 136 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஏன் இங்க யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னா ஆப்ஷனை வந்து செக் பண்ணோம்னா அதுல இது வந்திருக்கு எனக்கு ரெண்டு இடத்துலயுமே 36 அதனால தான் டைரக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். So next one 36% of 1250. X percentage of 5260 is equal to 1239. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 36%ல 9 மல்டிபிள் இருக்கு. கிளியரா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்க ஏதோ சம் வேல்யூ. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ஆன்சர் எனக்கு யாரா இருக்காங்கன்னா ஸோ 15 3 மல்டிபிள். அப்போ எப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் 3 மல்டிபிளா இருக்கும் அப்படின்னா எப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் 3 மல்டிபிளா இருக்கும்னா 3 மல்டிபிள் பிளஸ் 3 மல்டிபிள் எதுக்கு ஈக்குவல் 3 மல்டிபிள்க்கு ஈக்குவல். அதாவது 3 மல்டிபிள் பிளஸ் 3 மல்டிபிள் எதுக்கு ஈக்குவல் 3 மல்டிபிள் என்னோட ஆன்சரா இருப்பாங்க. அப்ப இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப டெஃபினட்டா இங்கேயும் என்ன இருந்திருக்கணும் 3 மல்டிபிள் இருந்திருந்தாதான் 3 மல்டிபிள் பிளஸ் 3 மல்டிபிள் என்னோட ஆன்சரா இருந்திருக்கும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் கிடையாது 3 மல்டிபிள் கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே 32% of 825. So 825 உங்க போது 10% 82.5. அப்ப 30% அப்படிங்கும் போது 8 3s are 24 240. 2.5 அப்படிங்கும் போது 7.5 247.5. 2%. 1% 8.25 னா 2% யாரா இருப்பாங்கன்னா 16.5. அப்போ 1 14 264. அதே மாதிரி divided by 4. 25% divided by 4 3 6 5 365. அப்போ 5 இங்க 4 இங்க அங்க என்ன முடியுது 5ல முடியுது. அப்போ 5 plus 4 என்னது 9.
அப்போ இங்க 5 இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு போயிடும். இங்க எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 9 இருக்கு. அதாவது இங்க டினாமினேட்டர்னா இங்க ஆட் பண்ணா இதோட வேல்யூ வந்து 9ல முடியுது. அப்ப 5 மைனஸ் 9. 5 மைனஸ் 9னா 15 மைனஸ் 9. என்ன கிடைக்குது எனக்கு 6. அப்ப given ஆப்ஷன்ல ரெண்டு வேல்யூஸ் வந்து 3 வேல்யூஸ் வந்து 6 பேஸ் பண்ணிருக்கு. அப்ப நம்மளால யூனிட் டிஜிட் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. சோ அப்ப 9 269. அப்ப 260 சாரி 269ல 365 ஆட் பண்ணணும். சோ அப்படி ஆட் பண்ணோம்னா 365. So 9 2 629. So 1025ல 629 போச்சுன்னா 15 minus 9 6. இங்க 1 11 minus 2 9 96. அப்போ இதுல எந்த ஆன்சர்? இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 2176 divided by 68 into x is equal to 24 into 60. கிளியரா? அப்போ இதை சால்வ் பண்ணலாம்னா இந்த 68 அந்த சைடு எடுத்துட்டு போயிடுவோம். 68 divided by 2176. அப்போ இங்க 0 இருக்கு. 0வை தனியா வச்சுக்கலாம். இங்க 4 8 2 6 வந்து என்ன ஆகணும் 2 ஆகணும். 6 2 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி either 2 or 4. Sorry, either 2 or 6 2s are 12. 8 4s are 32 க்கு 2. இங்க 6 இருக்கு. ஓகே. 24 into 60 68 2176. அப்ப 8 4s are 32 க்கு 2 divided by 6. அப்ப 6 வந்து 2 ஆகணும்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 6 4s are 24. யூனிட் டிஜிட் calculation 0. ஓகே, let it be. அந்த 0 தனியா வச்சிடலாம். 0 தான் தனியா எடுத்துறோமோ. சாரி 6 மிஸ் பண்ணிட்டோமா. 6 4s are 24. 4 into 8. 6 4s are 24. 4 into 8 32. 2 divided by 6. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் ஏன் மிஸ் ஆகுது? 0 அப்படியே இருக்கட்டும். எனக்கு ரிமைனிங் 6 are 48. 2 2 வந்து 6 1 6 வந்து 2 ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? either 6 2s are 12 இருக்கலாம், இல்ல 7 6 are 42 இருக்கலாம், 7 0 4 0 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2176 divided by 68 into x is equal to 20 into 64. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 20 into 64 into 68 divided by 2176. கிளியரா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்றோம் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 0 இருக்கு. அந்த 0 என்ன பண்ணிடலாம்? தனியா வச்சிடலாம். 4 2s are 8. 8 8s are 4. 64. ஸோ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் 6 வந்து என்னவாகணும்? 4 ஆகணும். 6 4 ஆகிறதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்னு 6 4s are 24, இல்ல 6 9s are 54. ஸோ அப்போ either 4 or 9. given ஆப்ஷன்ல 4 தான் இருக்கு, 9 இல்ல. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 40 இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So next arithmetic questions கொடுத்திருக்காங்க. Rahul is as much younger than Sagar as he is older than Purav. If the sum of the ages of Purav and Sagar is 66 years, then what is definitely the difference between Rahul's and Purav's age in years அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Rahul is as much younger than Sagar. அப்போ சாகருக்கு தான் வயசு அதிகம், சாகரை விட ராகுலுக்கு வயசு கம்மி. As he is ராகுல சொல்றாங்க. Rahul is older than Purav. அப்போ Rahul is older than Purav. கிளியரா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம? r இந்த சைடு போயிடுமா? r மைனஸ்
ஓகேவா? So Rahul is older than Purav. So 2R is equal to P plus S. என்ன கொடுத்திருந்தாங்க? Purav Sagarோட total age 66. அப்ப 2R is equal to 66 அப்படின்னா R ஓட வேல்யூ 33. எனக்கு இங்க இருந்து யாரோட ஏஜ் தெரிஞ்சிருச்சுன்னா ராகுலோட ஏஜ் தெரிஞ்சிச்சு. எனக்கு என்ன வேணும்னா ராகுலுக்கும் பூரவுக்கும் இல்ல டிஃபரன்ஸ் தெரியணும். அப்ப ராகுலுக்கும் பூரவுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும்னா இத கொண்டு போய் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா 66. புரியுதா? இப்போ எனக்கு சாகரோட வேல்யூ தெரிஞ்சாதான் பூரவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பூரவ் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் ராகுலுக்கும் பூரவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்ல முடியும். கிளியரா? அப்போ இங்க எனக்கு டேட்டா இல்ல அப்படிங்கறனால என்னால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. சோ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? cannot be determined இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். The ratio between three angles of a quadrilateral. So quadrilateral கொடுத்திருக்காங்க. 9:4:7 respectively. The value of the fourth angle of the quadrilateral is 80 degree. What is the difference between the largest and third largest angles of the quadrilateral அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ratio between three angles quadrilateral அப்படினாலே டிகிரி வந்து பார்த்தோம்னா 360 degree. Internal angle, external angle 360 degree. So total 360 டிகிரில ஒரு ஆங்கிள் வந்து 80 டிகிரி. அப்ப 360ல 80 டிகிரி போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 280 டிகிரி இருக்கும். அப்ப அந்த 280 டிகிரி வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா 11 the 20 பார்ட்ஸ்க்கு ஈக்குவல். கிளியரா? 280 டிகிரி யாருக்கு ஈக்குவல்? 20 பார்ட்ஸ். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 1 பார்ட் வந்து 14. 1 பார்ட் 14 அப்படின்னா 9 into 14. அடுத்தது 56. அதே மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க 80 டிகிரி. சரியா? அப்ப what is the difference between the largest? அப்ப givenலயே largest என்னது? 126 and third largest angle of the quadrilateral. First largest, second largest, third largest. இது ரெண்டுத்துக்கும் உள்ள difference 46. 126 minus 80 46. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 46 degree. Next one. The average of the 14 observations 43. அப்ப 14 into 43. 14 into 43 na 10 plus 4, 430. 430 plus 43 into 4. 4 3s are 12. 16, 17. So 2, 10, 602. So total வந்து 602. 14 observation total 602. First 6 observation வந்து 49 சொல்லிட்டாங்க. அப்ப 6 observation வந்து 49 அப்படின்னா 50 minus 1 எடுத்துக்கலாமா? 49 50 minus 1 எடுத்தனா 6 5 are 30. 300. 300 minus 6. கிளியரா? 300 minus 6 292. கிளியரா? 30 300. 300 minus 6 294. 294. Next 5 observation is 36. So 5 observation 36. 180. அப்ப டோட்டலா 11 observation கண்டுபிடிச்சிருக்கேன். 11 observation ஓட டோட்டல் இது total observation. So இங்க 11 observation ஓட டோட்டல் வந்து பார்த்தோம்னா 474. கிளியரா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் 14th 13th 12. இது மூணு அப்சர்வேஷனோட டோட்டல். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8. So 602 minus 744. So இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா 102 26 128. அப்ப இந்த 128 யாரோட சம்னா 12 13 14th observation ஓடது. 12 13 14. என்ன லைன் கொடுத்திருக்காங்க? 14th observation is 7 more than the 13th observation. 14th observation வந்து 13th observation விட 7 more. அப்ப 13th observation x இருந்ததுனா 14th observation இதை விட 7 அதிகமா இருக்கும். 13th observation is 5 more than the 12th observation. அப்போ 13th observation வந்து 12th observation விட 5 அதிகமா இருக்குன்னா அப்ப இது 5 கம்மியா இருந்திருக்குமா? கிளியரா? அப்ப இது மூணு பேர்த்தோட சம் தான் யாருக்கு ஈக்குவல்? 128 க்கு ஈக்குவல். அப்ப 3x 2. அப்போ 3x is equal to 126. சால்வ் பண்ணா யாரு? 42. x ஓட வேல்யூ என்னது? 42. 14th observation வந்து என்னது? 42 plus 7. அப்ப 42 plus 7 ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 49 இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்.
The respective ratio between base and height of a triangle is 7:4. The area of a triangle is 504 square meter. What is the measure of the diagonal of a square whose side is equal to the base of the triangle? அப்போ நான் square ஓட diagonal கண்டுபிடிக்கணும். So square ஓட diagonal அந்த square ஓட side எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா triangle ஓட பேஸ்க்கு. triangle ஓட பேஸ் என்னது 7 parts. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 7 மல்டிபிள். அப்ப given ஆப்ஷன் பாருங்க எல்லாருமே 7 மல்டிபிளா இருக்காங்க. அப்ப triangle ஓட ஏரியா வந்து பார்த்தோம்னா half into b into h is equal to 504. கிளியரா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 2 14 14 டேபிள்ல சால்வ் பண்ணோம்னா 14 into 3 42 3 times 42 14 டேபிள்னா 6 times. அப்ப x into x square வந்து 36 னா x ஓட வேல்யூ என்னது 6. பேஸ் என்னது 7x. அப்ப 7 into 6 னா 42. அப்ப இதுதான் வந்து என்னது a. அப்ப டயகனல்னா √2a வா. அப்ப என்னோட ஆன்சர் 42 √2. அப்ப என்னோட ஆன்சர் 42 √2. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A boat can cover 7.8 km upstream in 18 minutes. If the speed of the stream is 3.5 km, how much distance can the boat cover in downstream in 26 minutes? அப்போ என்ன பண்ண போறோம் நம்ம 7.8 divided by 18 into 60. கிளியரா? அப்போ 0க்கு இது கேன்சல் பண்ணிடலாம். 1 times 3 times 3 timesனா இங்க யார் வந்துருவாங்க 26. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 26னு தெரிஞ்சிருச்சு. அப்ப m minus s வந்து 26 அப்படின்னா s ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 3.5. s ஓட வேல்யூ 3.5னா இங்க இருக்கிற 3.5 அந்த சைடு போகும்போது மைனஸ் 3.5 பிளஸ் 3.5 ஆகும். அப்ப m ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 29.5. கிளியரா? How much distance m ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. s ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்னா 3.5னு தெரியும். நமக்கு என்ன வேணும்னா how much distance can the boat cover downstream in 26 minutes? 26 minutes. அப்போ distance கேக்குறனால speed into time. speed அப்படின்னா downstream என்னது 20 downstream என்னது 26 speed 26 இல்ல. So 0.5 130 33 into 26 divided by 60. அப்ப இதுதான் என்னவா இருக்க போகுது டிஸ்டன்ஸா இருக்க போகுது. 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிரும். இங்க என்ன மல்டிபிள் இருக்கு 13 மல்டிபிள் இருக்கு. இந்த 26 பார்க்கும்போதே நம்ம என்ன மல்டிபிள்னு ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். So இந்த 26 பார்க்கும்போது என்ன மல்டிபிள்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் 13 மல்டிபிள்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்ளோ ப்ரொசீஜர் பண்ணணும்ங்கற அவசியமே என்ன இருக்காது எனக்கு இருந்திருக்காது. கிளியரா? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 13 மல்டிபிள். இது 13 மல்டிபிள் கிடையாது. இது 13 மல்டிபிள். இது 13 மல்டிபிள் கிடையாது. 13 மல்டிபிள் கிடையாது. அப்ப ஆன்சர் 14.3. நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த ப்ரொசீஜரே பண்ணணும்ங்கற அவசியமே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம் நம்ம ப்ரொசீட் பண்ணிருக்கலாம். 14 men can complete a piece of work in 18 days. They started the work and after 3 days 5 men left. How many days will the work be completed by remaining men? So அப்ப 14 men. அப்போ மென்னோட ஒரு மென்னோட 1 day work வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1/8 into 14. அப்ப என்ன நடந்திருக்கீங்க 14 men 3 days. கிளியரா 14 men 3 days ஒர்க் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க 1/6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 1/6 ஒர்க் போக ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் இருக்கு 5/6 ஒர்க் இருக்கு. இந்த 5/6 ஒர்க் பண்ணும்போது எத்தனை men லெஃப்ட் ஆயிட்டாங்க 5 men லெஃப்ட் ஆயிட்டாங்க. அப்ப டோட்டலா 14 menல 5 போக ரிமைனிங் 9 men. இவங்க ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் மென்னோட டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தோம்னா 18 into 14. கிளியரா? இப்போ 1 times 2 times 3 times 7 times சால்வ் பண்ணலாமா 35 1 times 2 times remaining 5/6 இருக்கு 1 times 2 times 3 times 7 2s are 14 7 2s are 14 14 5s are 17 70 divided by 3 70 divided by 3 na 23 1/3. அப்ப given option என்னோட ஆன்சர் 23 1/3 days. Next question.
72 liters of milk and water. Water is only 20%. The milkman gave 9 liters of this mixture to a customer and then added 17 liters of water in the remaining mixture. What is the percentage of milk in the final mixture? அப்ப final mixtureல எனக்கு milk ஓட percentage வேணும். அப்ப initially 72 liters இருந்ததா? 72 litersல 20% water அது இருந்துட்டு போகுது. milkman வந்து 9 liters வந்து கொடுத்துட்டாரு. அப்ப 72ல 9 போக remaining எவ்வளவு இருக்கும்? 63 liters of mixture இருக்கும். இந்த 63 liters of mixtureல என்ன பண்றாருன்னா 17 liters ஆட் பண்றாரு. அப்போ final quantity வந்து எவ்வளவா இருக்கும்? 80 liters mixture இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 80 liters mixture. இந்த 80 liters of mixtureல எனக்கு தேவை மில்கோட percentage. கிளியரா? மில்கோட percentage. அப்போ எனக்கு ரிமைனிங் மிக்சர் 63 இருந்தது. இந்த 63ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மில்கோட கண்டென்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப மில்க் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது 63 into water 20%. water 20%. clear water எவ்வளவு? 20%. அப்ப remaining 80% milk. 80 னா என்ன எழுதலாம்? 4/5. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12.6. 12 4s are 48. 1 times 12.6. அப்ப 6 4s are 24. carry to 48. 50.4. அப்ப மில்கோட கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா 50.4னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஸோ 50.4ங்கிறது 9 மல்டிபிள். கிளியரா? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 9 மல்டிபிளா தான் இருந்திருக்கும். அப்ப 63 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். Karan's monthly income is 70% of Mahendra's monthly income. Karanoda monthly income வந்து 70% of Mahendra's monthly income. மஹேந்திராக்கும் ஷாம்க்கும் உள்ள இன்கம் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 7:11. மஹேந்திராக்கும் ஷாம்க்கும் உள்ள ஆவரேஜ் மந்த்லி இன்கம் வந்து 21600. அப்ப ஆவரேஜ் மந்த்லி இன்கம் 21600னா டோட்டல் மந்த்லி இன்கம் ஃபார் மஹேந்திரா அண்ட் ஷாம்க்கு எவ்வளவா இருக்கும்? 43200 divided by, so 43200. so அப்ப இந்த 43200 வந்து பார்த்தோம்னா 43200 வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பார்ட்ஸ் பிரியுது? 7:11. அப்ப டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ்? 18 பார்ட்ஸ். எனக்கு தேவை யாரோட மந்த்லி இன்கம்னா கரனோட மந்த்லி இன்கம். கரனோட மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னா மஹேந்திராவோட மந்த்லி இன்கம்ல 70%. மஹேந்திராவோட மந்த்லி இன்கம்னா என்னது? 7. 18 பார்ட்ஸ் 7 பார்ட்ஸ் மஹேந்திராவோட மந்த்லி இன்கம். அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா மஹேந்திராவோட மந்த்லி இன்கம். மஹேந்திராவோட மந்த்லி இன்கம்ல 70%. 70% 7/10 எழுதலாமா? இதுதான் யாரோட மந்த்லி இன்கம்? கரனோட மந்த்லி இன்கம். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா நம்ம? ஸோ சால்வ் பண்ணணும் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு 0 வந்துரும். இப்போ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ 0 போயிடுச்சு. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்றோம் அப்படிங்கும் போது 7 7s are 49. 9 into 2 8. அப்போ 8 வந்து என்ன ஆகணும்? எனக்கு 8 ஆகணும். அப்போ 1 ஆகலாம் இல்ல 6 இருக்கலாம். 49 into 2. 9 2s are 18. டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு? 8 இருக்கு. ஸோ 8 வந்து 8 ஆகணும்னா எனக்கு பாசிபிலிட்டி 1 இருக்கலாம் இல்ல 6 இருக்கலாம். either 10 or 60ல முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். ஸோ 10 கிடையாது, 60ம் இல்ல. அப்போ இது 1 தான் என்னது? ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ 60ல முடியுது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ABC enter into a partnership investing 15,400, 18,200, 12,600 respectively. B வந்து 6 மாசம் கழிச்சு வெளில போயிடுறாங்க. 8 மாசம் கழிச்சு ப்ராஃபிட் 28,798 அப்படின்னா ஷேர் ஆஃப் C இந்த ப்ராஃபிட் கேட்கறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா காமனா 00 00 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 00 00 கேன்சல் பண்ணிடலாம். 154 182 126 அப்படிங்கும் போது என்ன டேபிள்? இவங்க எல்லாரும் 14 டேபிள். சரியா? 14 டேபிள்னா இது 11 டைம்ஸ். 14 டேபிள்னா 13 டைம்ஸ். 14 டேபிள்னா 9 டைம்ஸ். கிளியரா? ஸோ அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11 பார்ட்ஸ், பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 13 பார்ட்ஸ், சியோட இன்வெஸ்ட்மெண்ட் 9 பார்ட்ஸ். இதுல பி வந்து 6 மாசம் கழிச்சு வெளியில போயிடுறாங்க. இப்போ 13 into 6. After 8 months there was a profit. அப்போ இவங்க ரெண்டு பேரும் 8 months இருந்திருப்பாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 2 டேபிள்னா 4 3 4. அப்போ 44 26 36. கிளியரா? 13 3s are 39.
13 3s are 39. அப்போ டோட்டலா வந்து பார்த்தோம்னா 36 44 40 80 80 plus 9 119 டோட்டலா 119 பார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் வந்து பார்த்தோம்னா 28798 இன்டு யாரோட ஷேர் வேணும்? C ஓட ஷேர் வேணும் 36. அப்ப 36 அப்படிங்கும் போது யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 6 8s are என்னது 48 8 இங்க 9 சரியா? சோ அப்போ 9 வந்து 8 ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டி 9 8 ஆகிறதுக்கு 2 வேற எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது இல்லையா? ஓகே சோ அப்போ 2 அப்போ என்னோட யூனிட் டிஜிட் 2 எனக்கு தெளிவா தெரியுது. அப்போ இங்க 2 2 மூணு ஆப்ஷன்ஸ்ல 2 இருக்கு கிளியரா? அது மட்டும் இல்லாம 36 என்ன மல்டிபிள் 9 மல்டிபிள். அப்போ 9 மல்டிபிள் செக் பண்ணேன்னா 10 18 10 18 ஸோ எல்லாருமே 9 மல்டிபிளா இருக்காங்க. அப்போ டெஃபினட்டா அதை சால்வ் பண்ணி தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் the total price of 7 trousers and 4 shirts. So 7 trousers 4 shirts வந்து பார்த்தோம்னா 2180 ஓகேவா? total price of 6 shirts is 300 more. எதை விட 3 trousers விட 300 more. கிளியரா? அப்ப இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன இருக்கு 4s plus 70 வந்து யாருக்கு ஈக்குவல் 2180 க்கு ஈக்குவல். 6x minus 3t வந்து யாருக்கு ஈக்குவல் 300 க்கு ஈக்குவல். சோ இத சால்வ் தான் பண்ணனும். சோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க into 3 இங்க into எனக்கு தேவை ஷர்ட்ஸ் தானே அதனால trousers கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப 7 அப்ப 4 3s are 12s plus 7 3s are 21t is equal to 8 3s are 24 5 6540 7 6 are 42s plus 21t minus 21t minus 21t is equal to 2100. so இதை சால்வ் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். 54s 54s is equal to அப்போ ஒரு ஷர்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 8640. அப்ப இங்க divided by 54 னா ஒரு ஷர்ட்டோட விலை கிடைக்கும். எனக்கு எத்தனை ஷர்ட் வேணும் 7 ஷர்ட்ஸ் வேணும். அப்ப 7 ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா 0வை தனியா எடுத்துடலாம். யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் 7 4s are 28. அப்ப 8 வந்து என்ன 4 வந்து என்ன ஆகணும் 8 ஆகணும். 4 8 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 2 0வா இருக்கலாம். இல்ல 4ல 8ல முடியறதுக்கு 7 2 0ல முடியணும் இல்ல 7 0ல முடியணும். given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் 7 0ல எந்த ஆப்ஷனுமே முடியல 2 0ல இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப இதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ ஒரு DI கொடுத்திருக்காங்க. okay so number of cakes baked by bakery are in March is what percent of the number of cakes baked by bakery T in February. So R March. So R March 188. T February 275. So percentage. What percentage கேக்குறாங்களா? அப்போ 188 divided by 275 into 100. Clear? So 4 times 5 times. 4 times 11 times. Sorry. 4 times 25 table cancel பண்ணா 4 times 11 times. அப்ப 8 4s are 2. அப்ப denominatorல definitely 11 வரணும். எனக்கு 2ல முடியணும். அப்போ இதை வெரிஃபை பண்ணலாம். 1 2s are 2 2 plus 6 8 1 8s are 8 8 plus 7 5 1 6 are 6 9 4 plus 13 8 2ல முடியணும்னு சொன்னோமா? அப்ப இது ஒன்னு மட்டும் தான். 1 8s are 8 8 plus 4 12 2ல முடியுது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் what is the average number of cakes baked by bakery Q in February, March, May together? So Q, February, March, May. Unit digit verification try பண்ணலாம். So 17, 17 plus 3, 13. அப்போ last number 3. Average na 3. 3 வந்து 3 கிறதுக்கு ஒரே ஒரு possibility யார் மட்டும் தான் 1 மட்டும் தான். given optionல 1ல முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். Next one. What is the respective ratio between the total number of cakes baked by bakery R and S together in January? R is January. So 8, 4, 448.
அதே மாதிரி PT together in April. PT together in April. So 2, 5, 5. So solve பண்ணனும் அப்படினா என்ன டேபிள்? 4 டேபிள் எடுத்து solve பண்ணலாமா? So 1, 1, 2, 1, 3, 8. So அடுத்து solve பண்ணோம்னா 56. இங்க வந்து பார்த்தோம்னா 69. அப்ப given optionல என்னோட ஒரே answer 56 is to 69. Clear? Next one. What is the difference between the total number of cakes baked by P in January and March together? So January, March. So இங்க வந்து பார்த்தோம்னா unit digit verification maximum நம்ம பண்ணிரலாம். P January, March அப்படிங்கும்போது January, March. So 8. 56 plus 12 னா வந்து என்ன கிடைக்குது நமக்கு 68 minus S in April, May together. S in April, May. April, May. So 78. 70 plus 30, 100. 8 plus 9, 17. So 117. 117. அப்போ 17. Okay வா? 68 minus அப்படிங்கும்போது 51. அப்ப given optionல 51 எந்த answer? இதுதான். Clear? Next one. Number of cakes baked by Q in April. So Q, April, 314. Is what person more than the number of cakes baked by bakery S in February? Yes, February 178. So 22, 114, 136. So percentage more. Percentage more abdina 178 into 100. Clear? So அப்ப இது வந்து நான் பார்த்தேன்னா so இது வந்து 50%. இதுல 50% எவ்வளவு நமக்கு 50% approximate எவ்வளவு வருவாங்க 89. சரியா? இங்க 136 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 45 11. So 45. So 45ங்கிறது approximately எதுல பாதி 50ல பாதியா? அப்போ 25% தான் என்னது 45 அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருது 134 அப்ப 134 னா எனக்கு இன்னுமே எவ்வளவு கம்மியா இருக்கு 2 values கம்மியா இருக்கு அப்ப 75% நியர்பை தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் given optionல 75% நியர்பை யார் மட்டும் தான் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கிளியரா சோ இந்த மாதிரி தான் என்னோட percentage values நம்ம என்ன பண்ணனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரியா சோ இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம் சரியா இது மாதிரி நிறைய क्वेश्चंस என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்க சோ இதே மாதிரி இன்னொரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணலாம் thank you